கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் நல்லருள் உண்டாவதாக. மாபெரும் கொடையாளன் அல்லாஹ் அப்படிங்கிறான். இந்த நோன்பு நாள்ல தான் வேதங்கள் இறக்கப்பட்டது. அப்ப இறுதி வேதம், த லாஸ்ட் டெஸ்டமெண்ட், இந்த குரான், இந்த ஃபுர்கான், நன்மையும் தீமையும் பிரித்து அறியக்கூடிய இந்த குரான் இந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட இரவுல அப்படிங்கிறான். அப்ப இது ஒரு எவிடன்ஸா இறைவன் சொல்றான். அந்த வார்த்தைக்கு அந்த குரானை கொடுத்துட்டான். அந்த குரானுக்கு ஒரு இறை தூதரையும் கொடுத்துட்டான். அப்போ குரான் மட்டும் இல்லாம இஞ்சிலையும் கொடுத்துருக்கான், ஒரு தூதரையும் கொடுத்துருக்கான். அதே மாதிரி தௌராத்தையும் கொடுத்துருக்கான், ஒரு தூதரையும் கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஜபுரையும் கொடுத்துருக்கான், ஜபுர் வேதம், அதே மாதிரி தூதரையும் கொடுத்துருக்கான். அப்புறம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், எந்த சமுதாயத்திற்கும் நான் முடிச்சோம், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வேதத்தையும் தூதுவத்தையும் நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவா ரெக்கார்ட் பண்றான். இப்ப இன்னைக்கு நம்ம 20வது இந்த நோன்பு பிடிச்சிருக்கோம். அந்த 20வது நோன்புல நாம சொல்றது என்ன, இன்னைக்கு 19 நோன்பு இருக்குங்க. இந்த 19 வந்து இன்னைக்கு 19 துவா வந்து என்னன்னாக்கா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சின்ன வரி தான். ஆனா அப்படியே உலகம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு மேட்ரு உள்ளா இருக்குது. அதனுடைய ஒரே துவா, ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி என்னுடைய இரட்சகனே, ஜித்தினி குடு இல்மா, அறிவை குடு. ரப்பி ஜித்தினி இல்மா, ரப்பி ஜித்தினி இல்மா, இறைவா என்னுடைய இரட்சகனே எனக்கு அறிவை கொடு அப்படிங்கிறோம். நமக்கெல்லாம் அறிவு இருக்கு, இல்லைங்கள. இந்த அறிவை மேம்படுத்துற தன்மை தான் இறைவன்கிட்ட கேட்கிறோம். இப்போ வந்து இறைவன் தன்னை டிக்ளேர் பண்ணும் போது 6வது அத்தியாயம் 83வது வசனம், நிறைய வசனம் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட வசனம் சொல்றேன். 6வது அத்தியாயம் 83வது வசனம், ஆடு மாடுன்னு வரும் பாருங்க, அந்த வசனம். 6வது அத்தியாயம் 83வது வசனம் சொல்றான், இறைவன் நான் மிக்க ஞானவான், ஞானவான்லயே பெரிய ஞானவான், மிகுந்த அறிவாளி, என்னை விட அறிவாளி உலகத்துல கிடையாதுங்கிறான். நான் மிகுந்த ஞானவான், மிகுந்த அறிவாளி, என்னை விட ஞானவானும் கிடையாது, அறிவாளின்னு தன்னை டிக்ளேர் பண்றான். இப்படி டிக்ளேர் பண்றிய, இதுக்கு வாட் இஸ் த எவிடன்ஸ் அவனே சொல்றான். பாரு, எதை பாரு அப்படிங்கும் போது ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனங்களை நான் உங்களை ரெஃபர் பண்றேன். அதுக்கு என்ன தெரியுமா இறைவன் சொல்றான், அதாவது 3வது அத்தியாயம் 190, 3வது அத்தியாயம் 190வது வசனத்துல என்ன சொல்றான், இந்த வானத்தையும் பூமியும் நான் தான் படைச்சேன், இது உனக்கு உன் அறிவுக்கு இது பத்தாதா அப்படிங்கிறான். இந்த வானத்தையும் பூமியும் படைத்தது நான் தான், இதுல அறிவுடையவர்களுக்கு பெரிய அத்தாட்சிகள் இருக்குங்கிறான், அறிவுடையவர்களுக்கு பெரிய அத்தாட்சி இருக்குங்கிறான். அதே மாதிரி இரவும் பகலும் மாறி மாறி வருது, இதுல அறிவுடையவர்களுக்கு பெரிய அத்தாட்சி இருக்குதுங்கிறான். அப்ப அறிவுடையவர்கள் நம்மளை சொல்றான். அப்ப நம்ம அறிவுடையவர்கள் இந்த அத்தாட்சியை நீங்க பார்த்து உங்க அறிவை வந்து மேன்மேலும் நீங்க சிறப்புக்குரியாக்குங்க, வளர்த்து கொள்ளுங்கிறான். இப்ப அதே அறிவுக்கு வந்து இறைவன் ஒரு பெரிய உதாரணம் சொல்றான். ஒரு தாய் குழந்தைய பெக்கிறா, ஒரு குழந்தை டெலிவரி ஆகுது. குழந்தைய பெக்கும் போது, பெத்த பிறகு அந்த புள்ளைய வந்து பால் கொடுக்கறதுக்கு தன் மார்ல கொண்டு போறான். அந்த புள்ளைக்கு எப்படி அந்த புள்ள பால் குடிக்கும் சொல்லுங்க? அந்த ஷக் பண்ற இது இருக்குது, அதுக்கு அறிவா இருக்கு இல்ல. அப்ப அந்த ஞானத்தை அறிவா இறைவன் தான் கொடுத்துருக்கான். இதுதான் முக்கியமானது. இந்த ஒரு பாயிண்ட் நீங்க கவனிங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே, பிறந்த அடுத்த செகண்ட், அடுத்த நிமிடம், அடுத்த ஒரு ½ ஹவர்ல 1 ஹவர்ல பிள்ளைக்கு பால் கொடுத்தாகணும். அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குற அந்த அறிவு எங்கேருந்து வச்சு? தாய்க்கு அறிவு இருக்கு, பிள்ளைக்கு அறிவு இல்லையே. ஆனா அந்த அறிவை வந்து இறைவன் அது உள்ளாரே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த தாய் அந்த மார்க்கிட்ட மார்பத்தை கொண்டு போய் அந்த பிள்ளை வந்து செக் பண்ணுது. அது எப்படி தெரியும்? சொல்லி கொடுங்க, இவங்க சொல்றாங்களா? அதான் அறிவு. அப்ப அந்த அறிவை கொண்டு சிந்திச்சு செயல்படுங்கிறான். இப்போ அதனால்தான் நம்ம கேட்கிறோம், ரெப்பி ஜித்தின் இருமா, இறைவா எனக்கு அறிவை கொடுத்துட்டேன், அந்த அறிவை இன்னும் நல்ல முறையில எனக்கு விசாலமாக்கி கொடு, அதை விரிவாக்கி கொடு, நிறைய பலன்களை கொடுங்கிறான். இப்ப பெரிய விஞ்ஞானி அணுகுண்டை கண்டுபிடிச்சான். அது ஒரு புக்குல படித்தேன். அந்த புக்கில் வந்து அந்த நாள் சொல்றாரு, இந்த அணுகுண்ட கூட நிறைய ஆற்றல் இருக்குது, சக்தி நிறைய இருக்குது, இந்த அழிவும் இருக்குது. அப்ப இதை கண்டு நான் பயப்படுறேன். ஏன்? ஒரு நல்லவங்கையில போனா இது நன்மையாகும், கெட்டவங்கையில போனா முடிச்சு. அப்ப அந்த அறிவு
அவன் கண்டுபிடிச்சது வந்து ஒரு ஒரு நன்மையை நோக்கி கண்டுபிடிச்சான். அதுல தீமை இருக்குங்கிறது பிறகுதான் கண்டுபிடிச்சான். அப்போ பயந்துட்டான். பயந்து அவனே தன்னை வந்து ஒரு துக்கத்துக்கு ஆளாக்கிட்டான். இப்படிப்பட்ட ஒரு தன்மையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமேண்டு. புரியுதா உங்களுக்கு? கண்டுபிடிச்ச பிறகுதான் அதனுடைய நன்மையும் தீமையும் அவனுக்கு இருக்கு. அதான் இறைவன் சொல்றான், நன்மையும் தீமையும் பிரித்து அறிவிக்கூடிய இந்த ஃபுர்கானை, இந்த குரானை உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுத்தேங்கிறான். அப்ப அறிவாளிக்கெல்லாம் அறிவாளியாக இறைவன் சொல்றான், இந்த அறிவை கொண்டு, இந்த புத்தகத்தை கொண்டு, இந்த புத்தகத்துக்கு விளக்கம் சொன்ன இந்த இறை தூதரை கொண்டு உங்களுடைய அறிவை சீராகவும் சிறப்பாகவும் செம்மையாக்கி கொள்ளுங்கிறான். இப்ப பாருங்க, இதுல வந்து குரான்ல வந்து சில அறிவை சொல்லும் போது இறைவன் சொல்றான், நீ நம்பிக்கையான இரு. எல்லாரும் நம்பிக்கையான தான். இது உள்ளே ஒரு நம்பிக்கை வச்சிருப்பான். அப்ப நம்பிக்கையான பாதுகாக்கிறான், நீ நம்புறீங்களப்பா, உன் கடவுள், இவன் கடவுள் நம்புறான். அப்ப இந்த நம்பிக்கையான பார்த்து சொல்றான், நம்பிக்கையாளர்களே நீங்க நீதிவான்களா இருங்க. 5வது அத்தியாயம் 8வது வசனம். 5வது அத்தியாயம் 8வது வசனம். நம்பிக்கையாளர்களே, நீ அது மேல நம்புற, நீ இவன் அதை நம்புறான், இவன் நம்புறான். நம்பிக்கையாளர்களே, காமன நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதிவான்களா இருங்க. நீதிக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் இருங்க. அவ்வளவு ஒரு வார்த்தை வரும், நீதிவான்களா இருங்க, நீதிக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் இருங்க. இந்த நீதிக்கு சாட்சி சொல்லக்கூடியதான் தக்குவா, இறை அச்சத்துக்கு நெருக்கமானதுங்கிறான். அப்ப இறை அச்சம்ங்கிறது என்ன? இறைவன் சொல்றான், நான் சொன்னது நீதி, அந்த நீதியை நிலைநாட்டுங்கள், அதுக்கு சாட்சியாக இருங்கள் அப்படிங்கிறான். அதுல இன்னொரு இடத்துல சொல்றான், நீ எந்த ஒரு சமுதாயத்தின் மேல பகமை கொண்டு விட்டாயோ, இல்லை நான் தான் மெஜாரிட்டி பீப்புளு, இவன் மைனாரிட்டி பீப்புள் நினைக்கிற மாதிரி சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நடக்கிறது அப்படியே சொல்லி காட்டுறான். அப்போ மெஜாரிட்டி பீப்புளு ஒரு காழ்ப்புணர்ச்சி மூலியமா, ஒரு வெஞ்சன்சி மூலியமா, வன்மம் மூலியமா நீங்கள் ஒரு மைனாரிட்டி பீப்புள் மேலே நீங்கள் நீதி செலுத்தாமல் அந்த வன்மத்தை கக்கிட்டீங்கன்னா, நீங்கள் செய்கிற அந்த துரோகம், நண்பன் நினைச்சு நீங்க துரோகம் செஞ்சா கூட பிற்காலத்துல மறுபடி அது நடந்த பிறகு அதுக்காக நீங்கள் கை சேதப்பட வேண்டியது இருக்கும். ஆஹா, நம்ம அப்படி செஞ்சிட்டோமே, இவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம செய்துட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையை வந்து இறைவன் 5வது அத்தியாயம் 8வது வசனம் சொல்றான், நீதிமான்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். யார் ஒரு நீதி செய்கிறாங்களோ, நீதியை சரியா கொடுக்குறாங்களோ, அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் உண்மையான கடவுளை ஏற்று அந்த உண்மையான சத்தியத்தை நீதியை நிலைநாட்டி இருந்தார்கள். அவர்கள் வந்து நபிமார்களோடு இருப்பேன்றான் தான் அந்த அந்தஸ்து கொடுக்குறாங்க. நீதிவான்களுக்கு அந்த அவ்வளோ அந்தஸ்து இருக்கு. அப்ப அந்த நீதியை வந்து நீ குழி தோண்டி புடச்சிடாங்க, எல்லாருக்கும் காமனா சொல்றான். அப்ப ரெப்பி சித்தினுமா, இறைவா எனக்கு அறிவை அதிகமாக்கி கொடு, அறிவை அதிகமாக, அந்த அறிவை செழிப்பாக கொடு, சீராகி கொடு, நன்மை இப்ப கொடுங்கிறான். இப்ப பாருங்க, அடுத்தது இன்னும் சொல்றான், குழப்பம் கொலையை விட பெரியதுங்கிறான். குழப்பம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஆளை குழப்புது, அந்த குழப்பம் வந்து கொலையை விட மிக கடுமையானது, மிக கொடியதுங்கிறான். அப்ப குழப்பம் செய்யாதீங்க. ஒரு சமுதாயம் இன்னும் ஒரு சமுதாயத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாங்க, அந்த குழப்பம் கொலையை விட பெருசுங்கிறான். எவ்வளவு பேர் பாருங்க, எல்லாம் அறிவு தான். குழப்பம் செய்யறவன்ட்டே அறிவு இருக்கு, அந்த குழப்பத்தால பாதிக்கப்படுறவன்ட்டே அறிவு இருக்கு. இவன் என்ன சொல்றான், நன்மையை கொண்டு அந்த தீமையை அடிச்சிரு அப்படிங்கிறான். அப்ப 2 பேரையும் சரியா அறிவை வந்து பயன்படுத்துங்கிறான். ஆனா குழப்பவாதி என்ன செய்வான், வன்மத்தை இவன் எப்போ அமைதியா இருக்கணும் அப்ப வன்மத்தை கக்கிடுவான். இதனால பெரிய விபரீதங்கள் வரும். இப்ப லேட்டஸ்டா பாருங்க, இப்ப இந்த கருத்தை வந்து இந்த நோம்பு நாள்ல நம்ம சொல்றோம். இப்போ வந்து அவுரங்கசீப்போட கல்லறை எடுத்துடணும். அதாவது மகாராஷ்டிரா சிஎம் என்ன சொல்றாரு, எனக்கு கூட அந்த ஆசை தான், இது கபர் இருக்கக்கூடாது, அந்த கல்லறை இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா அது தொல்பொருள்ல இருக்கிறதால, அந்த கண்ட்ரோல் இருக்கிறதால என்னால ஒன்றும் செய்ய முடியாது, பாதுகாக்கணுங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, ஒரு சைடுல தூண்டி விடுறாரு மக்களை. அந்த மக்கள் யாரு, முழுக்க ஆர்எஸ் காரங்க தான். அதான் பேப்பர்ல வந்து எல்லாத்தையும் படிக்கணும். அப்ப ஆர்எஸ் காரங்களாம் பஜ்ரங் தளம் என்ன செய்யறாங்க, இவர் கல்லறை இருக்கக்கூடாது, அவுரங்கசீப் ஏன்டா இருக்கக்கூடாது அப்படின்னா, அவர் வந்து சிவாஜியில மகனை வந்து தம்பியோ மகனையோ வந்து வஞ்சிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு, மிக கொடூரமான கொலை பண்ணிட்டாரு, கண்ணை குத்தினாரு, கையை எடுத்தாரு, விரலை எடுத்தாரு, அப்படி அந்த படமாக்கி அந்த வெஞ்சன்ஸை மேலும் மேலும் ஆக்கி நல்ல மக்களையும் கெட்டவங்களாக்குற மாதிரி அந்த படத்தை உருவாக்கிட்டாங்க. அப்ப இதுல நல்ல மக்கள் வந்து அறிவை கொண்டு தப்பிச்சுக்கிட்டாங்க,
இதெல்லாம் அப்படி நடந்திருக்காது. அப்படி நடந்திருந்தாலும் ஒரு போர் காலத்துல என்ன நடக்கும்? போர் தான். ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு இந்துக்கு அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. மன்னருக்கும் போர் நடந்துச்சு. அவன் பிடிக்கப்பட்ட இவன் அப்படிதான் அடிப்பான், இவன் பிடிக்கப்பட்டா அப்படிதான் அடிப்பான். ஒருத்தன் கத்தியை குத்தி சாவடிப்பான், அம்பை குத்தி சாவடிப்பான். இது போர்க்காலம். இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்போ கொண்டு இந்த வெஞ்சன்ஸ்ல திணிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய குழப்பத்தை கொண்டு வராங்க. இதான் இலவசம் குழப்பம் கொலையை விட கொடியதுங்கிறான். இப்ப இவங்களுக்கெல்லாம் தண்டனை உண்டு, அதை நான் சொல்றேன் பாருங்க. இப்ப தண்டனை உண்டுங்க சொல்லும். அதுல முஸ்லீம் அந்த மாதிரி தவறு கொலையை செய்யறானாக்கா அவனுக்கு அக்கார்டிங் டு குரானு தண்டனை உண்டு. இப்போ ஆர்எஸ் காரனும் கடவுளை நம்புறவன் தான், விஸ்வ இந்து பரிசனும் கடவுளை நம்புறோம். கடவுளை ரொம்ப நாங்கள் ஸ்ட்ராங்கா நம்புறோம், ரொம்ப சந்தோஷம். கடவுளை நம்புறவனுக்கு வேதம் இருக்கா இல்லையா? கையில வேதம் இருக்கு. அந்த வேதம் என்ன சொல்லுது? நன்மைக்கு சொர்க்கம், தீமைக்கு நரகங்குது. நீ நன்மை செய்ய தீமை சரியா சொல்லு, நீ நன்மை செய்ய தீமை சரியா ஓ வேதத்தின் அடிப்படையை சொல்லுது. அப்ப நீ நன்மை செஞ்சா உனக்கு சொர்க்கம், நீ தீமை தான் செய்யற. எப்படி தீமை? இந்த ஒரு கபரை இந்த சவத்தை எடுக்கணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல இதை இப்படி கொளுத்துற, காரை கொளுத்துற, வண்டியை போட்டு இருக்கிற, முஸ்லீம்களை ஒழுக்கிற, முஸ்லீம்களை அடிக்கிற, உதைக்கிற, கொலை பண்ற. இது அராஜகம் பண்ற. இது நல்லா தெரியுது. முஸ்லீம்களால முடியல, அரசாங்கம் இதை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப இது என்ன அர்த்தம்? நாங்கத்தான் ஆட்சி நடக்கிறோம், எங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாங்கிற ஒரு துணிச்சல் இந்த மக்களுக்கு வந்துருச்சு. யாருக்கு? ஆர்எஸ் காரங்களும் விஹெச்காரங்களும் வந்துருச்சு. அப்ப இந்த துணிச்சல் வந்தது என்ன காரணம்? அவன்கிட்டயும் அறிவு இருக்கு, அவன்கிட்டயும் வேதம் இருக்கு. அந்த வேதத்தை கொண்டு இவன் அறிவை பெறல. இவன் என்ன செய்யறான்? முட்டாள் பய வெறி பிடிச்சவன்ட அறிவை இவன் எடுத்துக்கிட்டான். அப்ப வெறி கொண்ட அறிவை எடுத்ததான் இந்த வெறியில போறான், இந்த குழப்பத்துல போறான். இப்போ ஒரு பாயிண்ட் இப்படி வச்சு பாருங்க. இப்போ அவுரங்கசீப்போட கல்லறை எடுத்தா தான் சுபிச்சா கிடைக்குமா? சொல்லு. இப்போ அவுரங்கசீப் கல்லறை எடுக்கணும். யாரோ அப்போ சண்டையில நடந்ததை இப்ப நீ எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா சரி. இப்ப இந்த கல்லறை எடுக்கிறதால என்ன நன்மை இருக்குது? யாருக்கு என்ன நமக்கு? முஸ்லீம் நன்மை இருக்கா? இந்துக்களுக்கு நன்மை இருக்கா? சொல்லு. இந்துக்களுக்கு நன்மை இருக்கா? இந்த கவர்மெண்ட்டுக்கு நன்மை இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப இதை நீ ஒரு ப்ராப்ளமா கொண்டு வெஞ்சன்ஸா வன்மம் பண்ணி நீட்டுற. இப்ப இப்படி வை. இப்ப அவுரங்கசீப் கல்லறை எடுக்கிறோம், சரி, நம்ம எடுத்துக்கிறதுக்கு முஸ்லீம்கள் ஒத்துக்கிறாங்க வச்சுக்கோ. ஒரு 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 கான்டாக்ட் நடக்குது. முஸ்லீம்களும் ஆர்எஸ்காரன் உட்காந்து பேசுறாங்க. எப்பா இந்த கல்லறை எடுத்தாங்க, சரிப்பா எடுத்துங்க, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன இந்த கண்டிஷன் நீ வருவியா? என்னன்னா பெட்ரோலு டீசல் எல்லாம் 60 ரூபாய் கொண்டு வந்து வைப்பியா? பெட்ரோல் 60 ரூபாய் கொண்டு வா, டீசல் 50 ரூபாய் கொண்டு வா, கல்லறை எடுத்துக்க. விலைவாசிகள் 50% குறைப்பியா? கல்லறை எடுத்துக்க. எடு. ஒரு கல்லறை எடுப்பதால ஒரு நன்மை கிடைச்சா சரி, ஒண்ணுமே இல்லை. அந்த கல்லறையால 100 பேரை கொலை பண்ணுறான், 50 பேரை கொலை பண்றான், 1000 பேரோட சொத்தை சூறையாடுறான். இது என்ன? இது எங்க கத்துக்கிட்ட இந்த அறிவை? அப்பத்தான் ரெப்பி ஜித்தினுமா, இறைவா எங்களுக்கு அறிவை கொடு. அறிவுன்னா ஆற்றல் உள்ள அறிவை கொடு. நான் நல்லாக்கணும், அவனும் நல்லாக்கணும், அந்த அறிவை கொடு இறைவன் கேட்க சொல்றான். அப்ப இறைவனை சொல்ல நன்மையும் தீமையும் உனக்கு கொடுத்துட்டேங்கிறான். அப்ப அந்த நன்மையும் தீமையும் பிரித்தறிவுடைய அறிவும் கொடுத்துட்டான். அப்ப நீ இதை எப்படி செஞ்சினா எப்படி இருக்கும்? இப்போ அவுரங்கசீப் கல்லறை எடுக்கிறதா இருந்தா விலைவாசி 50% கொடுன்னு சொல்லி இந்த கல்லறை எடுத்து எல்லாரும் சம்பாதிச்சுக்குவான். ஒட்டுமொத்த மக்களும் சம்பாதிப்பான். வானம் இந்த கல்லறை வானம். 500 வருஷம் ஆச்சு, 450 வருஷம் ஆச்சு. அது என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஒரு அடையாளத்துக்கு அதை வச்சிருக்காங்க. அந்த அடையாளத்தை எடுக்கிறன்னா ஒரு நன்மையான காரியம் செய்யறேன்னா இதை செய். இன்னையில இருந்து இந்தியா மக்களுக்கு 50% விலைவாசியை நான் குறைப்பேன்னு சொல்லி தாராளம் எடுத்துக்க. செத்தும் கொடுத்தான் சீதகாதிகமா, செத்தும் கொடுத்தா அவுரங்கசீப், இப்படியாவது ஒரு பேர் வரும். அவுரங்கசீப் நிறைய மானியம் கொடுத்திருக்காரு, கோயில்களுக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. அப்ப கோயிலுக்கெல்லாம் கொடுத்த அவுரங்கசீப் உயிரோட இருக்கும்போது கொடுத்தவரை இப்ப எழுப்பி கேட்டுன்னு, ஏன்டா அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க, நான் என் உயிரையே கொடுக்குறேன், எனக்கு விலைவாசியை குறைங்க பாரு, குறை விலைவாசியை குறை, அவுரங்கசீப் கல்லறை எடுத்துக்க. இப்ப இதுதான் அறிவு. அப்ப அறிவை கொண்டு ஆற்றலான காரியமை செய்யணும் கொண்டு, இந்த அறிவை கொண்டு அழிவான காரியம் செய்ய முடியாது. அழிவும் அறிவை கொண்டுதான் நடக்குது, ஆற்றலும் அறிவை கொண்டுதான் சொல்லுது. அதான் இறைவன் சொல்றான், நான் இந்த வேதத்தை இறக்கினேன், நன்மையும் தீமையும் பிரித்தறிவிக்கூடிய வேதத்தை இந்த மாதத்தில் இறக்குகிறேன். இதை கொண்டு யார் நல்லறிவுகள் பெறுவார்கள், நல் உணர்வுகள் பெறுவார்கள். இந்த வேதத்தை கொண்டும் இந்த தூதரை கொண்டும் முகமது நபி யாரை சாவடிக்க சொன்னாரா? சொல்லுங்க. போர் நடந்துங்க, நடத்திட்டு பாருங்க. ஒரு மனிதனை வாழ வைத்தா, குரான் சொல்லுது,
அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். நான் சொன்னது எல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒரு மனிதனை நீ வாழ வைத்தால், ஒரு மனிதனை நீ வாழ வைத்தால், ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரு மனிதன் நீ வாழ வைத்தால், ஒரு மனிதனை நீ வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனிதனை நீ வாழ வைத்தவனாக சமமாவாய். அவ்வளவு நன்மை உனக்கு இருக்குங்கிறான், கொடுக்குறேங்கிறான். அதே இறைவன் ஒரு மனிதனை நீ அநியாயமாக வித்தவுட் ரீசன் கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனிதனை கொலை செய்தது சமம். ஒரு கொலை இல்லை, 800 கோடி மக்களை நீ கொலை செஞ்ச மாதிரி அர்த்தம். இப்ப நடக்குதுன்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமை இருக்குதா? அப்ப அறிவை உங்களுக்கு மங்க வைக்கிறாங்க. இதுலேருந்து தான் நீங்க இப்ப ஆர்எஸ் காரன்லாம் விரோதி, இவன் விரோதி, முஸ்லீம் விரோதி இப்படி சொல்றதெல்லாம் விட்டுடுங்க. அறிவை கொண்டு சிந்திங்க. இந்த நாடு நம்முடைய நாடு, இந்த இந்தியாங்கிறது நம்முடைய நாடு. இந்த நம்முடைய நாட்டை எப்படி நம்ம பலப்படுத்தணும் அதை சொல்லுங்க. அதை விட்டு இந்த சமாதி இங்கே இருக்கிறதால இது, அந்த கோயில் இங்க இருக்கிறதால பிரச்சனை, அந்த மசூதி இங்கே இருக்கிறதால பிரச்சனை. என்னங்கண்ணா இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு மசூதி தோண்ட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ மசூதியை தோண்டு இப்போ தர்காவை தோண்ட ஆரம்பிச்சிட்டீங்க, தர்கா தோண்டு இப்போ கல்லறையை தோண்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போகுது? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ உன்னுடைய அறிவு தவறான வழியில போவதற்கு உன்னுடைய தலைவன் தவறான வழியை உனக்கு காட்டுறான். அதுல இருந்து நீ நவந்துரு, இல்லைன்னா நீ தான் பாதிக்கப்படுவ. நீ எப்படி பாதிக்க? உன்னுடைய தவறான செயல் உன்னையே அழிக்கும் ஒண்ணு. அடுத்தது உன்னுடைய தவறான செயலுக்கு உன்னுடைய இறைவனை தண்டனை கொடுப்பான். அது உன் வேதத்துல இருக்குது. எடுத்து பாரு, வேதத்தை எடுத்து பாரு. கோயிலை இடிச்சா நன்மையா தீமையா? சர்ச்சை இடிச்சா நன்மையா தீமையா? தர்காவை இடிச்சா நன்மையா தீமையா? மசூதியை இடிச்சா நன்மையா தீமையா? தீமைனா விட்டுடு, நன்மைனா செய். வேதம் அக்கார்டிங் டு மை வேதம், அக்கார்டிங் டு மை கடவுள் வார்த்தை அப்படி சொல்லிட்டா செய். அதையும் செய்ய மாட்டேங்கிறிய. அப்ப அறிவு எங்க போகுது பாரு உனக்கு. அதுதான் இறைவன் சொல்றான். இந்த 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 பிரார்த்தனை எல்லாருக்கும் உள்ள பிரார்த்தனை, அகில உலகத்துக்கும் இது ஒரு அறிவுரைங்கிறான் இறைவன் சொல்றான். இந்த 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 குரான், இந்த புத்தகம் அகில உலகத்தாருக்கு ஒரு நல்லுபதேசம், நல்லுரை. அந்த நல்லுபதேசத்தை விளக்கக்கூடிய இந்த இறை தூதர் ஒரு நல்லவரேங்கிறான். விரும்பி ஏற்கலாம், விரும்பி நிராகரிக்கலாம். 18வது அத்தியாயம் 29வது வசனம். உலகத்திலே முதல் கொடுத்த சுதந்திர வார்த்தையாக இறைவன் கொடுத்ததுதான். இறைவன் கொடுத்த இந்த முதல் வார்த்தை சுதந்திர வார்த்தை. விரும்பி ஏற்கலாம், விரும்பி நிராகரிக்கலாங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் போறீங்க? அப்ப கட்டுப்பட மாட்டேன், கட்டுக்கு அடங்க மாட்டேன் அப்படிங்கிறீங்களே. அப்போ உங்க வேதத்துக்கு கட்டுப்பட மாட்டேன். அப்ப இந்தியாவில் பல வகையான மக்கள் வாழ்றான். முஸ்லீம் வாழ்றான், இந்து வாழ்றான், கிறிஸ்தவ வாழ்றான், கடவுள் இல்லைங்கிறவங்க கூட வாழ்றான். எல்லாரும் வாழ்றவங்க என்ன செய்யலாம்? இந்த மக்கள் கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்புன்னு ஒண்ணு ஏத்திட்டாங்க. அந்த அரசியல் அமைப்பு தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு ஜுடிஷியல் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எல்லாத்துக்கும் மேல எது இருக்குது? அரசியலமைப்பு தான் இருக்குது. இந்த சட்டத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னா இந்த சட்டத்தை என் பக்கம் எடுத்துக்குவேன், நான் ஆட்சியில வந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் மீறுறீங்கன்னாக்கா அப்ப எங்க இருக்குது? அதிகமான கொடுமை வரும்போது என்ன இருக்கும்? உங்க வேதத்திலே சொல்லிக்குதுங்க, வருவாரு யாரு? கடவுள் இன்னொரு அவதாரம் எடுத்துவார். வந்தாருன்னா என்ன செய்வாரு? முஸ்லீமா பார்த்து சாவடிப்பாரா, இல்ல கிறிஸ்துவரா பார்த்து சாவடிப்பாரா, இல்ல இந்துவா பார்த்து சாவடிப்பாரு? எவன் அநியாயம் கூட அவர் தான் சாவடிப்பாரு. நீ கடவுள் மறாவதான் எடுத்து வரப்போறாரு, கழி உலகம் வந்துருச்சு, தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, கடவுள் வருவாரு வேதத்துல சொல்லுது, நீனும் சொல்ற. அப்ப யாரு வருவா? கடவுள் வருவாரு. எந்த உருவத்துல வரட்டும். அவர் யாரை அழிப்பாரு? முஸ்லீம் அழிப்பாரா, கிறிஸ்துவர் அழிப்பாரா, இந்து அழிப்பாரா? இல்ல, இந்த மனுஷனுக்கு பாரு, நல்லவனை விட்டு கெட்டவனை அழிப்பாரு, தூக்கி போட்டு மிதிப்பாருன்னு அர்த்தம். அப்ப இது உன்னுடைய வேதத்துக்கு, உன்னுடைய வேதத்தினுடைய படி நீ முறையா நீ வாழலையே. உன் வேதத்தினுடைய நீ முறையா வாழலையே. வேதம் அப்படித்தான் சொல்லுதா, அவனை சாவடி, அந்த கோயில் அடி, அந்த சர்ச்சை அடின்னு எங்களுக்கு சொல்லப்பா. எங்களுக்கு சொல்லு. குரான் ஏதாவது ஒரு இடத்து சொல்லு. குரான்ல சொல்றது என்ன? ஆலயங்களை காப்பாற்றுங்கள். ஆலயங்களை காப்பாற்றுங்கள். அது எந்த ஆலயமா இருந்தாலும் சரி, அவர்கள் கடவுளை வணங்குகிறார்கள் என்று கடவுளை வணங்குகிறார்கள், அந்த ஆலயத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, செய்யாதுங்க. அப்ப இது கட்டுப்படுறான். ஒரு முஸ்லீம் ஏன் கட்டுப்படுறான்? அவனுக்கு கான்ஸ்டியூஷன், இந்த குரானுங்கன்னு ஒண்ணு இருக்குது, அரசியல் அமைப்புன்னு உனக்கு ரெண்டுக்கும் கட்டுப்படுறான். குரானுக்கு கட்டுப்படலன்னு இங்கேயே பனிஷ்மெண்ட், அவனுக்கு அங்கேயும் பனிஷ்மெண்ட். அதான் குரானுக்கு கட்டுப்படுறான். அப்ப குரானை கட்டுப்படுறான். நீ எது கட்டுப்படுற? வேதத்துக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிற, அரசியல் அமைப்பு கட்டுப்பட மாட்டேங்கிற. அப்ப இது எங்க போகுது? அப்ப அராஜகம். அராஜகம் அது போகுதுபடி கடவுள் யாரை தண்டிப்பாரு? உன்னதான் தண்டிப்பாரு. அப்ப இந்த தண்டனை வேணுமா? யோசனை பண்ணிப்பாரு. மிக கடுமையா இருக்குன்னு நீ சொல்ற, தண்டனை மிக கடுமையா இருக்கும். அப்ப இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு சகோதரத்தை தான் கடவுள் சொல்வார். கடவுள் என்பவர் என்ன?
இயேசு வந்தார், கர்த்தருங்கிற கடவுள். அவர் இருக்கணும் சாப்பிடுனா சொன்னார். அவர் தான் அன்பை பரிமாறினார், அன்பை போயிச்சார். இருக்கிறவங்களாம் கொண்டு வியாதியஸ்தர்கள்லாம் நல்லா ஆக்கினார், குணமாக்கினாரு. அதே மாதிரிதான் புத்தர், அன்பு தான் கடவுள்ன்றாரு. இப்ப அவரையும் விட்டாச்சு, கர்த்தரையும் விட்டாச்சு, அல்லாவையும் விட்டாச்சு. நீ சொல்ற கடவுளும் வந்து அன்பை தான் போயிச்சாரு, அவரையும் விட்டுட்டாரு. இப்ப எது பிடிச்சிட்டு இருக்கு அதையா சொல்லு. கடவுள், நான் கடவுள் நம்பிக்கையாளங்கன்னா அந்த கடவுள் இந்த கடவுளை அழிக்க சொன்னாரா, அதையா சொல்லு. வேதத்தில் இருக்குதா? இல்லையே, வேதத்தில் இல்லையே. அப்ப அதைத்தான் இறைவன் சொல்றான், ஒட்டுமொத்த இறைவன் சொல்றான், அறிவை வந்து அறிவோட போகும். அறிவை கேட்கும் போது இறைவா எனக்கு அறிவை கொடு, ஆற்றல் மிக்க அறிவை கொடு, சகோதர அறிவை கொடு, நன்மையிலான அறிவை கொடு, நல்ல வழியை காட்டக்கூடிய அறிவை கொடு, நாசமான அறிவை கொடுத்துறாத. அதான் முதல் சூரா அல்ஹம்து, முதல் அத்தியாயம் அல்ஹம்து. அந்த அல்ஹம்துல்லா சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிக்கு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா உன்னையே நம்புறேன், உன்னையே வணங்குறேன். எஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டு. எஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டு. அந்த நேரான வழியாது உன் கோபத்திற்கு உள்ளானவர் வழி அல்ல, உன் கோபத்திற்கு உள்ளானவர் வழியும் இல்லை, வழி தவறி சென்றவர் வழியும் இல்லை. அப்ப பாருங்க, அப்போ அல்லாவுடைய கோபம், கடவுளுடைய கோபம் எங்க எப்படி வரும்னா, நம்ம செய்யற அநியாயம்லாம் கடவுளுடைய கோபம். அந்த வழி எனக்கு வேணாம், நல்லவர்கள் வழியை கொடு. இப்ப அவுரங்கசீப் கூடங்க அவர் ராஜ்யத்துல வாழும் போது மானியம்லாம் கொடுத்தாருங்கிறாரு, மானியம்லாம் கொடுத்தாரு. அப்ப அவரு பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்காரு. அவர் செஞ்சு கெட்டதுங்கிற அவர் சரித்திரத்தை மாத்துற, கெட்டதுன்னு நினைச்சு அவன் செத்து விட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப போய் ஏன் இந்த பிரச்சனையை உருவாக்குற சொல்லு. அவர் கெட்டதே செஞ்சாலும் சரி, அவர் கெட்டதுக்கு அவர் அனுபவிப்பாரு. அப்ப அனுபவிச்சுட்டாரு, இப்ப கடவுள்கிட்ட அனுபவிப்பாரு. இப்ப அதுக்காக நம்ம ஏன் இந்த அடிச்சு சாகணும் சொல்ல? இப்ப நீ சொல்லு. உண்மையான ஒரு 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 விசுவாசியா இருந்தா இன்னைக்கு நடக்கிற கவர்மெண்ட்டினுடைய அநியாயத்தை தட்டி கேட்கணும். அதான் நம்ம கேட்கணும். வந்து அதை விட்டு விட்டு வந்து அவனை உடைக்கிறான், இவனை அடிக்கிறான், அதை உடைக்கிறான், இதை உடைக்கிறான்னா என்ன அர்த்தம்? சிந்திச்சு பாரு. அவுரங்கசீப் கெட்டவனா கூட கெட்டவனாவே இருக்கட்டும், நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்குத்தான் அரசியல் சாசனம் சொல்லிச்சு 1991 ஒரு சட்டத்தேர்வு, இந்த சட்டப்படி தான் நம்ம வரணும். எல்லாமே ஆசிட்டிஸ். எது கோயிலா இருந்துச்சா கோயில், சர்ச்சா இருந்துச்சா சர்ச்சு, தர்கா இருந்துச்சா தர்கா, எது இருந்துச்சு அது. இல்லை மாட்டேன், நான் கட்டுப்பட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுறதோ, எல்லாரும் இப்படி கிளம்பிட்டாக்கா நாடு சுடுகாடா போயிடும். அதான் தான் இறைவன்ட்டு அறிவை கேட்கணும். இறைவா எங்களுக்கு ஆற்றல் உள்ள அறிவை கொடு, ஆற்றல் உள்ள அறிவை கொடு. அவர் பாருங்க, அவருக்கு சுட்டு இன்னும் ஒன்று பிடிக்கும் சொல்றேன். வரி போட்டாரு, ஜக்காத்து. ஜக்காத்து என்பது வரிதான். இறைவனுக்கு ஒரு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காலேருந்து மதீனாவுக்கு போறாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்குறாங்க. அந்த இறை அழைப்பை ஏற்று மக்கள் உண்மை உண்ணாவர 100 மக்கள், 50 மக்கள், 1000 மக்கள் வர வர மதீனாவுக்கு கூட்டங்கள் அதிகமாகணும்னா அவங்களால இவங்களை எப்படி காவந்து பண்றது, தூதரால மக்களை எப்படி காவந்து பண்றது, அந்த தூதரால் அந்த மக்களுக்கு எப்படி நன்மை செய்யுது, தூதரால் அந்த மக்களுக்கு எப்படி வழிகாட்டுறது, தூதரால் அந்த மக்களை எப்படி சுபிச்சம் பண்றோம்னு இறைவன் சொல்றான். வகிக்கூறான், இறைச்சியர்மா வரி போடு, யார் யாருக்கெல்லாம் வரி போடணுமோ ஏழையா உள்ள விட்டு பாக்கி எல்லாத்துக்கும் வரி போடு. அந்த வரியை கொண்டு அந்த மக்களுக்கு தேவையான காரியங்களை, நல்ல காரியங்கள்லாம் செய்யுங்கன்னா வரியை போட்டு முகமது நபி என்ன இருக்கணும்னு சாவடிச்சாரா? அப்ப அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கொடுத்து அந்த மக்களை வந்து திருப்பி விடுறாங்க. எப்படி திருப்பி? இறைவனோட கட்டளை வரி போடு. அந்த ஜக்காத்துங்கிற வரியை போட்டாங்க. அது ஜக்காத்துங்கிறது அரபு வார்த்தை. அதுக்கு என்னன்னா வரி. வரியை போட்டா தான் அரசாங்கம் நடத்த முடியும். இன்னைக்கு அரசாங்கம் வந்தாலும் சரி, நாளைக்கு வர அரசாங்கம் வந்து நேற்று உள்ள அரசாங்கம், எந்த அரசாங்கம் வரி போட்டா தான் நடக்க முடியும். அதான் வரி. அது நீ ஜக்காத்துன்னு சொன்னாலும் வரின்னு சொன்ன, அப்போ வரி போட்டா தான் நடக்கும். அந்த வரி கூட மனுஷனை சாவடிக்க முடியாத வரியா இருக்கணும். அதே இறைவன் சொல்றான் திருக்குறள்ல, 5ல் 1 பாத்தியம்ல வரி கூட போல. நீ இறைவனை நம்புறதா இருந்தா ஓ வேதத்தை எடு. அந்த வேதத்துல வந்து 5ல் 1 பாகம் 20% வரி போகணும். அந்த வரி எந்த கேரக்டர் எந்த ஹெட்டிங்ல இருந்தாலும் சரி, ஆனா டோட்டல் வரி வந்து 20 தாண்டக்கூடாதுங்கிறாங்க இறைவன். 20 தாண்டக்கூடாது. தாண்டா மக்கள் வந்து இருக்கு. அதுதான் அவ்வையார் சொன்னார், குடி உயிர கோல் உயிரும். குடி உயர்ந்தா தான் கோல் உயரும். இங்க போட்டு இங்க வயிறு பட்டை ஆச்சுன்னா எங்க வரணும்?
சும்மா இல்லைங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் நல்ல வழியை தான் காட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல தீர்க்கதரிசி உன்கிட்ட இருந்துச்சா இல்லையான்னு எங்களுக்கும் தெரியல. உங்ககிட்ட நல்ல தீர்க்கதரிசி யாரு வந்தாங்களா? வந்திருப்பாங்க. அந்த தீர்க்கதரிசியை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்கள யாரு? இந்த இந்த அம்மா என்ன சொல்லுது பாரு. அவ யாரு? முடி உயர்ந்ததா கோல் உயரும். இல்லைன்னு வைய கேஸ் கந்தரு தலைக்கீழ மாறிடும். எவ்வளவு பெரிய அதை எடுத்தா இவர் அவுரங்கசீப்பும் வரி போட்டாரு. அந்த ஜக்காத்து வரி, அந்த வரியும் ஜிஷியா. அந்த ஜிஷியாங்கிற பேரும் உனக்கு ஒரு மாதிரியா போச்சு. பாருங்க, இந்துக்களுக்கு அவுரங்கசீப் வரி போட்டுனா அந்த ஆள் சாவடிக்கிறான், மக்களை போட்டு சாவடிக்கிறான் போட்டு ஒரு பரலை கிளம்புன. ஜிஷியாங்கிற வரி உனக்கு தெரியுமா? அது வந்து ஜக்காத்தோட கம்மி வரி இருக்கு பாருங்க. அந்த வரியை விட ஜிஷியா வரி கம்மியான வரி. இதெல்லாம் தெரியணும். அப்ப ஏன் போட்டாருன்னா அவர் சொல்றாரு, முஸ்லீமாக நம்ம இருக்கிறோம், முஸ்லீம்கள் வந்து ஆள்றதால மற்ற மக்களுக்கு வரியை குறைப்போம், இல்லைன்னா இதையே ஒரு சாதகமா வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரியை குறைக்கிறாரு. குறைச்சி ஜிஷியா வரியை கூட்டாரு. இப்ப ஜிஷியா வரிய அந்த ஜெனரல் வரி இருக்கு பாருங்க, ஜக்காத்துங்கிற ஜெனரல் வரிக்கு ஈக்குவலா கொண்டு வரல. அப்ப எவ்வளவு அறிவை கொண்டு வந்தாலும் யோசனை பண்ணிக்கிறான் பாருங்க. அதான் அறிவு. அதான் இறைவன் கேட்கிறார் அவரு, ரெப்பி சித்தி நிலுமா. அவர் கேட்டது எப்படி? தான் செத்தா கூட என்னுடைய சவத்தை எல்லாம் ஆடம்பரமா பண்ணிடாங்க, ஒரு ஒரு பில்டிங்லாம் கட்டிடாங்க, ஒரு ஒரு இதாக ஆக்கிடாங்கன்றாரு. அவர் அனாதை மாதிரி தான் செத்தாரு. அப்படி வச்சு குழப்பம் பண்ணாங்க. இப்ப அவருடைய அடக்கத்துல கூட ஒரு பெரிய ஒரு ஆடம்பரம் வருஷத்துல ஒரு ஒரு இதெல்லாம் இல்லை, சும்மா இருக்குது. அப்போ ஜனங்க போய் பார்க்கறது எப்படி? ஒரு அடையாளம் சின்னமா தான் ஆக்கப்பட்டிருக்குது. அப்போ வந்து அவருடைய எண்ணத்தை தான் இறைவன் வச்சிருக்கான். அவர் நம்ம சிம்பிளா இருக்கணும், அதே மாதிரி அவர் கபரும் சிம்பிளா இருக்குது. அதை தூக்கலாம், வரிய குறை, ஒட்டுமொத்த வரிய குறை. அவர் போட்டால வரி ஜிஷா வரி, அதே வரியை போடு. ஜிஷா வரி நீ போடு. எப்படி போடுனாக்கா, இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற வரியில 50% குறை. நான் குறைக்கிறேன், அவுரங்கசீப் கபரை எடுக்கிறேன்னா எடு, தாராளமா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அப்ப செத்தும் கொடுத்தா சீதகாலிங்க மாதிரி செத்தும் கொடுத்தா அவுரங்கசீப். செத்து மட்டும் இல்ல, முஸ்லீம்கள் தான் அதிகமான நன்மைகள் செஞ்சிருக்காங்க, அதிகமான விடுதலை போருக்கு செஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்துல அவுரங்கசீப் நல்ல ஆளா இருக்கட்டும், எடுத்துக்க, வரிய போற, இதுலயா முன்னுக்குவா. இதுலயாவது நம்ம வந்து ஒரு அறிவை வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு, அவருடைய அடக்கத்தளத்துக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக போட்டோம். அப்ப நல்ல காரியம் போகும்போது செத்தும் கொடுத்தா அவுரங்கசீப்னு ஒரு பேர், ஒரு ஹிஸ்டரி உருவாகும். அது நீ தான் கிரியேட் பண்ற. ஆகவே நம்ம ஜென்ரலா இப்ப கேட்க வேண்டிய இந்த நாள்ல, இறைவா ரெப்பி சித்தி நிர்மா அறிவை கொடு, இறைவா ரெப்பி சித்தி நம்ம அறிவை கொடு. அறிவை கொடுத்துற. நாங்க பிள்ளையா இருக்கும் போதே தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும் எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த அறிவே பூட்டி இறைவா இப்ப நாங்க அறிவோட இருக்கோம், இந்த உடம்போட இருக்கோம். ஆனா எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களும் நிறைய இருக்கிறதால எங்களுக்கு இந்த அறிவை வந்து சரியான வழியில கொடுக்கறதுக்கு எங்களுக்கு முயற்சி செய்யற பாக்கியத்தை கொடு, அந்த எண்ணத்தை கொடுத்தா கேட்க சொல்றோம். ஆகவே ரெப்பி சித்தி நில்மா, ரெப்பி ஜித்தி நில்மா என்று கூறி நிறைவு செய்ய. நன்றி. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.